அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏற்காடு, அப்புறம் தேனி, மூணாறு அந்த இதுக்கெலாம் நான் போகிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு. ஃபயாஸ் மவன் வந்திருக்கிறான். இந்த வெட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். இனோவாவில் போகிறோம் நாங்கள். நைட்டு ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. ஒரு 12 மணிக்குள்ளே நாங்கள் கிளம்பிடுவோம். ஃபயாஸ் வந்திருக்காப்புல. அப்புறம் தாரிக்கு. நான் இப்போ தான் வந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட வேண்டியதான். வண்டியில் ஏறியாச்சு. வண்டி போயிட்டு இருக்குது. நாங்கள் அதோட பெட்ரோல் போட வந்தோம். டீசல் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஐயங்கார் பேக்கரி வந்தோம் டீ குடிக்கிறதுக்காக. இங்கே நாட்டு சர்க்கரை கிடைக்கும். நாட்டு சர்க்கரை டீ தான் நான் குடித்தேன். லெமன் டீ. எல்லாமே இருக்குதுங்க. ஸ்நாக்ஸு, சூஸ்பரி எல்லாமே இருக்குது. நிறைய ஜாமான் வச்சுருக்காங்க. கேக்கு, அப்புறம் பன்னு, பிஸ்கெட்டு, சிப்ஸு எல்லாமே இருக்குது. ஃபயாஸ் வரா. இவதான் ஓம்னி, இவதான் இன்னோவா ஓட்டுறாப்புல. அங்கேருந்து இது வரைக்கும் இவதான் ஓட்டினார். இந்த டீ வந்துருச்சு. இந்த டீ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறான். லெமன் டீ. உண்மையிலே டீ சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ஜிஆர் காபி ஷாப் மதுரைக்கு வந்துட்டோம். இதில் வந்து பஜ்ஜி, டீ எல்லாம் குடிச்சிட்டு குடிக்க வந்திருக்கிறோம். இங்கே பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பஜ்ஜி வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு பஜ்ஜி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சுபுவாயிருச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம் நாங்கள் ஏற்காடுக்கு. ஒரு கருப்பட்டி காப்பி அங்கே நிப்பாட்டி கருப்பட்டி காப்பி குடித்தோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து கருப்பட்டி ஐஸ்கிரீமும் கிடைக்கும். டீ வந்துருச்சு. டீயை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறான். கருப்பட்டி காபி உண்மையிலே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு வழியாக வந்து ஏற்காடு வந்தாச்சு. அப்போ ஏற்காடில் வந்து சாப்பிட போகிறோம். ஏற்காடு குஸ்காபாய் ஹோட்டல். பூரி சாப்பிட போகிறோம் நாங்கள். பிரேக்ஃபாஸ்ட் பூரி ஆம்லெட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து மலை ஏற போகிறோம். ஏற்காடு மலை. ஒரு வழியாக ரூம் வந்துருச்சு. இது நல்ல காட்டேஜ். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இல்லை 2 பேர் 6 பேர் 7 பேர் கிட்ட தாராளமாக தங்கலாம். வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஃபயாஸ்வரா சோபா இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது. டிவி இருக்குது ஹாலில். அதில் ஒரு ரூம் இருக்குது. கட்டில் அப்புறம் பாத்ரூமு எல்லாமே இருக்குது. வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதுதான் நாங்கள் தங்குற ரூமு. எவ்வளோ விசாலமாக இருக்குதுன்னு பாருங்களா. ஒரு 50 பேருக்கு கூட தங்கலாம். இது இன்னொரு ரூம். இது கொஞ்சம் சின்ன ரூம் தான். ஆனால் இதில் தான் எல்லாமே பாத்ரூம் எல்லாமே இருக்குது. அந்த ரூமில் பாத்ரூம் இல்லை.
இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல் வந்து அந்த ஏற்காட்டில் நாங்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனோம், அந்த பக்கோடா பார்க்கு, அப்புறம் வந்து பீக்கு பார்க்கு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து பார்ட் 2ல் வரும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. Uh-huh.